தொடர்ந்து அவரை பாவம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பார் போல. சார் உண்மையிலே வந்து ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார் உடல்ல. அதனால தான் சார் சிங்கப்பூர் போயிருக்காரு. அவரை போய் இப்படி தவறான செய்தியை பரப்பிட்டீங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு. இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி நடமாடுறாருன்னு எனக்கு உள்ளபடி தெரியலப்பா. எனக்கு உடலில் பல பிரச்சனைகள் உள்ளன. அலர்ஜி, நரம்பு பிரச்சனை, இதய பிரச்சனை, இன்னும் கிட்னி மட்டும்தான் நல்லா வேலை செய்து போடுறது உடம்புல மொத்தத்துலையும். சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ வியாதியை வச்சுக்கிட்டு உங்களை யார் கஷ்டப்பட்டு எம்எல்ஏ வரைக்கும் சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போங்க, அந்த இடத்துல தாவேகா வந்து ஜெயிச்சுட்டு போகுது. வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துல கையிலயும் அடிபட்டிருக்கும், நெஞ்சு வலியும் வரும்ல. அதுலயே அவர் சொன்னதை பாத்தீங்களா? 2016 ஒரு செக் பண்ணிருக்காரு, 2023 ஒரு செக் பண்ணிருக்காரு. இதுக்கு இடையில ஏங்க செக் பண்ணலன்னா திமுக ஆட்சியில இரவு பகல் பாராமல் கடும் உழைச்சிருக்காரு சார். உடம்புல இவ்வளோ நோவை வச்சுக்கிட்டு இப்படி கடுமையாக உழைச்சா மொத்தமாக புட்டுன்னு போயிடாது. கவனமாக இருக்க வேணா. எனக்கு இதில் எழக்கூடிய இன்னொரு சந்தேகம், அண்ணன் ஆர் ராசா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டார் தெரியுமா?